காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. காவிரி நீர் திறப்பது தொடர்பாக பெங்களூருவில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா, காவிரியில் தண்ணீர் திறப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்றார். இதைத் தொடர்ந்து கடந்த சில தினங்களாக தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி மத்திய அரசை வலியுறுத்தி இன்று தமிழகம் முழுவதும் விவசாய சங்கங்கள் கடையடைப்பு, சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு தமிழகத்தில் உள்ள பிரதான அரசியல் கட்சிகளான திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, மதிமுக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளன. காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறியலில் ஈடுபட முயன்ற விவசாய சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். காவிரியில் இருந்து 50 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் விவசாயிகள் சாலை மற்றும் ரயில் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபு மற்றும் விவசாயிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து ரயில் மறியலில் ஈடுபட விவசாயிகள் முயன்றனர். இதனால் விவசாயிகளுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து விவசாயிகள் அனைவரையும் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு காவல்துறையினர் அழைத்துச் சென்றனர். காவிரியில் தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடக் கோரி தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் இன்று பல்வேறு இடங்களில் கடையடைப்பு, சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. சென்னை எழும்பூரில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்றனர். ஆனால் அங்கிருந்த காவலர்கள் அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினர். தடையை மீறி ரயில் நிலையத்தினுள் நுழைய முயன்ற போது இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து பேருந்து நிலையம் அருகே விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னதாக இந்த போராட்டத்திற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் சேகர் பாபு, காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன், கராத்தே தியாகராஜன் ஆகியோர் நேரில் வந்து ஆதரவளித்தனர். விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவளிக்கும் வகையில் திருவாரூர் மாவட்டம் முழுவதும் பெரும்பான்மையான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. விவசாய சங்கங்கள் நடத்தும் போராட்டத்திற்கு முழு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் நாகை மாவட்டம் சீர்காழியில் 200க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தஞ்சையில் ரயில் மறியல் போராட்டம் நடத்த முயன்ற விவசாயிகளை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறைக்கும் விவசாயிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இப்போராட்டத்தில் பங்கேற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பழ நெடுமாறன் காவிரி பிரச்சனையில் மோடி அரசு தமிழகத்திற்கு துரோகம் இழைப்பதாக குற்றம் சாட்டினார். உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு கிணங்க காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டிய மத்திய அரசு அதை அமைக்காமல் வேண்டுமென்றே காலம் கடத்துகிறது. கர்நாடகத்தில் தங்கள் கட்சி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக மோடியின் அரசு தமிழகத்திற்கு அநீதி இழைக்கிறது.